அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சோமவார பிரதோஷம் பொதுவாகவே திங்கட்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வந்தாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிவ மந்திரத்தை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷனால் நீங்கள் ஒரு முறை சொன்னாலே போதும், நிச்சயமாக நமக்கு சிவபெருமானுடைய அருட்கடாட்சத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணியும் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரலை அப்படிங்கிறவங்க பிரதோஷ கால வழிபாட்டை யார் ஒருத்தங்க தொடர்ந்து நம்ம சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரோமோ, இல்லாட்டி பிரதோஷ கால நேரத்தில் நமக்கு டெய்லி வரும் பார்த்திங்களா, சாயங்காலம் 4:30 6 மணி வரைக்கும் அந்த நேரத்திலையாச்சும் நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றி சிவனுடைய மந்திரங்களை இல்லாட்டி சிவனுடைய வழிபாடை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும், கண்டிப்பாக அந்த கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சிவபெருமானுடைய அருளாலே நீங்குங்கிறது தான் ஐதீகம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சோமவார பிரதோஷம் உங்களுக்கு முடியும், கோவிலுக்கெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சிவபெருமானுக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறது, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இது சாதம் நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு யாருக்காச்சும் இல்லாட்டி இப்போ நீங்கள் வீட்டிலே நீங்கள் சுவாமிக்கு வைக்கிறீங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு நம்ம சுவாமிக்கு வச்ச அந்த பொருட்களை நம்ம அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இப்படி எளிமையான முறையில் சிவனுக்கான வழிபாடுகள் பண்ணலாம். அப்படி நாங்கள் இது மாதிரி விரதங்கள்லாம் எடுக்க முடியலம்மா, இல்லை நாங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டோம், இது மாதிரியான வழிபாடுகள் எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி பிரதோஷ நேரம். இந்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி முடியாதவங்க இன்று இரவுக்குள் நம்ம சொல்லி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எப்பெல்லாம் சிவனுடைய வழிபாடுகள் பண்ணுறோமோ, நம்ம வீட்டிலே ஒரு சாயங்காலமாக காலையில் விளக்கேற்றி நம்ம சுவாமிக்கு மூடுவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுறது, இல்லை சிவன் கோவிலுக்கு போகிறப்ப அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக நமக்கே மோசமாக விதி எழுதியிருந்தால் கூட அந்த கெட்ட கர்மாக்கள் எல்லாமே அழிந்து நமக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமைய இந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவனுடைய ருத்ர மந்திரம், ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னு ருத்ர பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணுங்கிறத காரிய தடைகள் ஆயிட்டுருக்கு, அப்படி கெட்ட கர்மாக்கள் மூலமாக நமக்கு ஏதாவது சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு விதி எழுதியிருந்தால் கூட அந்த எல்லா தடைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ருத்ர மந்திரத்துக்கு இருக்குது. நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மந்திரம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் நீங்கள் மறக்காமல் உச்சரிங்க. அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளவு தடவை உங்களுக்கு, அதாவது டைம் கவுண்டிங்ஸ்லாம் இல்லாமல் நமசிவாய அப்படிங்கிற அற்புதமான நமக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை, 5 எழுத்து மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் முழுக்க நாள் முழுக்க நீங்கள் உச்சரிக்க நீங்கள் என்ன விஷயங்கள் வேண்டி கேட்டாலுமே சிவனுடைய அருளாலே நடக்கும். ஏன்னா சோமவார பிரதோஷத்துக்கு அந்த ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை இன்றைக்கி யார் ஒருத்தங்க நம்ம வேண்டி வணங்கி கேட்குறோமோ, கண்டிப்பாக அந்த காரிய தடைகள் எல்லாமே விலக்கி நமக்கு அதில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, அப்படி தீபங்கள் கூட ஏற்ற முடியலங்க, நாங்கள் வெளியிலலாம் இருக்கோம், வேலையாக இருக்கோம் அப்படின்னா கூட நமசிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நாள் முழுக்க நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நமசிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருந்து காக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.